Hi students, வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் டைப்ஸ் ஆஃப் பால் drawings. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பால் drawing வந்து நம்ம வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான drawing பேப்பர் அண்டு ஒரு பிளாக் பென் எடுத்துருக்கிறேன், ப்ரோ சர்க்கிள் டூல் எடுத்துருக்கிறேன். ஸோ சர்க்கிள் நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணுற பால் வந்து பேஸ்கெட் பால். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சர்க்கிள் யூஸ் பண்ணோம், அது உள்ளே இந்த பேட்டர்ன் போட்டோம். ஸோ இப்போ கலர் பென்சில் வந்து லெமன் எல்லோ வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெமன் எல்லோ அப்ளை பண்ண பிறகு அடுத்தது ஆரஞ்ச் ஷேடு வந்து ஒன் சைடு வந்து அதிகமாக ஷேடு, இன்னொரு சைடு வந்து லைட் ஷேடு. ஓகே, இந்த பேஸ்கெட் பால் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற பால் வந்து டென்னிஸ் பால். ஸோ அதே போல் தான் வந்து சர்க்கிள் டூலில் சர்க்கிள் போட்டுக்கோங்க, லெமன் எல்லோ கலர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க, ஒரு இடம் கூட ஒயிட் கேப் தெரியாமல் அழகாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம எடுத்த கலர் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க. ஸோ ஒன் சைடு வந்து அதிகமாக ஷேட் கொடுங்க, ஸோ பேலன்ஸ் வந்து லைட் ஷேட் கொடுங்க, அது இந்த ஷேடு ரெஃப்ளெக்ஷன் அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக அது போல் கொடுங்க. ஸோ இது பாருங்கள், ஒரு அழகான டென்னிஸ் பால் அழகாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற பால் ரக்பி பால். ஸோ இது வந்து ஒரு ஓவல் ஷேப்பாக இருக்கும். இந்த ரக்பி பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவல் ஷேப் அண்டு இந்த இன்சைடில் வந்து இது போல் 2 கர்வ் லைன் வந்து போட்டுக்கோங்க, ஆப்போசிட்டில் 2 கர்வ் லைன் வந்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சஸ் ஏரியா வந்து இந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது வந்து கலர் பென்சிலில் தான் கலர் பண்ணுறோம். ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துருக்குறோம். ஆரஞ்சு கலர் அழகாக வந்து அந்த கர்வ் லைன்ஸ் ஏரியாவை விட்டுட்டு பேலன்ஸ் ஏரியா ஃபுல்லாக வந்து அழகாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற கலர் ரெட் கலர். ஸோ வந்து அழகாக வந்து செகண்ட் ஷேடு நம்ம வைக்கிறோம். வெறும் ஒரே கலரில் வந்து ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் 2வது கலர் ஆட் பண்ணுறோம். ஸோ 2வது கலர் ஆட் பண்ணிவிட்டு அழகாக அதுக்கு இந்த ரக்பி பால் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக இன்னொரு பால் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு சர்க்கிள் டூல் போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி கர்வ் லைன்ஸ் வந்து ஒன்று பெரிதாகவும் ஒன்று சிறியதாகவும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ எடுத்துருக்கிற கலர் பிளாக், கலர் பென்சிலில் இருக்கிற பிளாக் எடுத்துக்கோங்க. ஸோ நான் கொடுக்குற மாதிரியே ஷேடிங் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த பால் வந்து ஒரு பேஸ் பாலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது பேஸ் பால் என்ற கேமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பால். ஸோ அதுக்கு வந்து ரெட் கலர் ஸ்கெட்ச் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச் ஏரியா வந்து இது போல் வந்து ரெட் கலர் அந்த ஸ்டிச் பேட்டர்ன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால். ஸோ அதில் வந்து ஃபுட்பால் தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் போடுற மாதிரியே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி அழகாக போடுங்க. அது ஓடு பகுதி போல் வந்து இந்த பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் இந்த பால்குள்ளே. ஸோ
ஸோ நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வரும். லைட்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்கள். ஸோ அழகாக வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்திருக்கிற கலர் ப்ரௌன் கலர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ ஃபைனாக வந்து அழகாக அந்த ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக எடுத்திருக்கிற கலர் Black. ஸோ லைட் ஷேடாக வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரியல் ஷேட் எஃபெக்ட் தெரியணும் இல்லையா, ஸோ அதனால் வந்து இந்த Black கலர் வந்து லைட் ஷேடாக வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வந்து இத்தனை வகையான பால் டைப்ஸ் வந்து வரைஞ்சி பாருங்கள்.